முதல்ல இந்த சொல்லிருக்கோம்னா ஒன்று இஷ்டம். 2 ஸ்பூன் வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அது சூடு ஆற வச்சுட்டு அது நல்லா பொடி பண்ணிக்கணும். ஒரு வெங்காயம் நறுக்கணும். பூண்டு ஒரு 10 பல் போடணும். அப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு எடுத்துக்கணும். தாளிப்பில் இதெல்லாம் போடணும். தாளிப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், முழு வெந்தயமாகவே போட்டு வறுத்து அதில் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். தாளித்து வந்ததுக்கப்புறம் அதில் புளி கரைச்சல் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் போடணும். 2 ஸ்பூன். அப்புறம் ஒரு பெருங்காயம் போடணும். நல்ல கொதி வந்து எண்ணெய் அதில் தனியாக பிரியும் போது இறக்கிட்டால் வெந்தய குழம்பு முடிஞ்சு போச்சு. இதில் மிளகாப்பொடி, புளிக்கரைச்சலோட மிளகாப்பொடி, தனியாப்பொடி சேர்த்துருக்கணும். தேவைக்கேற்ப காரம் இருக்கணும். இது ரொம்ப சில பேர் இது காரமாக இருக்குன்னா அதோட வெல்லம் ஒரு சின்ன ஒரு கோலி உருண்டாலும் வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் இது ஒரு டேஸ்டாக இருக்கும். ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேன் மாதிரி இருக்கும். வெந்தய குழம்பு இந்த அளவு நல்லாயிருக்கும்.